ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியா சமையல். இன்றைக்கி கர்ட் ரைஸை வச்சு ஒரு ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ண ரைஸு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் தயிர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கர்ட் ரைஸ் எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது குக் வித் கோமாளி ஷோவில் கனி அவங்க செஞ்ச ரெசிபி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச ரைஸை மறுபடியும் பவுலில் மாற்றிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லா பொரியும். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா சேர்ந்து அதில் வறுக்கணும். இது கலர் மாறுறதுக்குள்ளே இது கர்ட் ரைஸில் சேர்த்துலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கட்டும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கர்ட் ரைஸை நல்லா உருண்டையாக எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கணும். பால் மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இப்போ அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே ஒரு லெமன் பிக்கல் இதை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அது மேலே வச்சு நல்லா முடிக்கலாம். அப்போ தான் அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இப்போது இதை மைதா மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்சரில் அதை போட்டுக்கோங்க. இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப் பண்ணி எடுத்ததை பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு ஒரு முறை நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஒட்டி வர மாதிரி. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது கர்ட் ரைஸ் பால்ஸ் ரெடி. இப்போது நல்லா எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீ வச்சிடாதீங்க, மிதமான சூட்லேயே வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ மற்ற பால்ஸை அதில் போட்டுடலாம். ஓகே, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே கிறிஸ்பியான ரெசிபி இது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.